بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இமாம் அஃசாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமித்தினுடைய 10வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இதுக்கு முன்னாடி வகுப்புல நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வியில எதுவெல்லாம் ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்க வேண்டிய மார்க்க அறிவு எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ல் கிஃபாயா, சமுதாய கடமை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ல் ஐன் அப்படிங்கிறது தனிமனித கடமை, ஃபர்ல் கிஃபாயா அப்படிங்கிறது சமூக கடமை. சமூக கடமைனா என்ன அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் அந்த அறிவை பெற்றுவிட்டால் போதுமானது, சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதற்கு ஃபர்ல் கிஃபாயா என்பதாக சொல்லுவாங்க. சென்ற வாரத்தில் நம்ம ஃபர்ல் ஐன் எதுவெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலராவது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி எது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க இந்த தலைப்பை ஆரம்பிக்கும் போதே சொல்றாங்க, அறிவினுடைய பல வகைகளை அறிந்து கொள்ளாமல் இதை அறிந்து கொள்வது முடியாது அப்படின்னு சொல்லி சில வகைகளை பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கல்வி 2 வகை. ஒன்று மார்க்க அறிவு, இன்னொன்று பொது அறிவு. மார்க்க அறிவுல தான் ஃபர்ல் ஐன் ஃபர்ல் கிஃபாயா அப்படிங்கிற பிரிவு இருக்கு. ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்க அறிவு, சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்க அறிவு அப்படிங்கிறது மார்க்க கல்வியில மட்டும்தான் இருக்கு. பொது கல்வியை பொறுத்த வரைக்கும் அதுல ஃபர்ல் ஐன்னு சொல்லி ஒன்னே கிடையாது. ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய பொது அறிவு, பொது கல்வி அப்படின்னு சொல்லியே ஒண்ணு கிடையாது. அது ஃபர்ல் கிஃபாயா மட்டும்தான் அதுல இருக்கு. மார்க்க கல்வியில தான் ஃபர்ல் ஐன் இருக்கு. பொது கல்வியில ஃபர்ல் ஐனே கிடையாது. பொது கல்வியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ல் கிஃபாயா இருக்கு. அது எது அப்படிங்கிறத புரியணும்னு சொன்னா, பொது கல்வியை 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையில எந்த வகை ஃபர்ல் கிஃபாயா அப்படிங்கிறத இமாம் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? பொது அறிவு 3 வகைப்படும். ஒரு வகை என்ன அப்படின்னா, பாராட்டப்படுகின்ற அறிவு. 2வது வகை அனுமதிக்கப்பட்ட அறிவு. 3வது வகை பழிக்கப்படுகின்ற அறிவு அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறான். இந்த 3 வகையில முதலாவது அறிவு இருக்குது இல்லையா, அதாவது பாராட்டப்படுகின்ற அறிவு இருக்குது இல்லையா, அதுதான் ஃபர்ல் கிஃபாயா. அதுதான் ஃபர்ல் கிஃபாயா. இந்த 2வது வகை இருக்குது இல்லையா, அனுமதிக்கப்பட்ட அறிவு இருக்குது இல்லையா, இது ஃபர்ல் கிஃபாயா கிடையாது. 2வது வகை கடமை கிடையாது, ஆனால் கற்றால் நல்லது. 3வது வகை இருக்குது, அது கற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இமாம் அவங்களுடைய ஒரு பொதுவான பாணி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணங்களையும் சொல்லிடுவாங்க. அந்த உதாரணத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த கருத்து திரும்ப தெளிவா புரிஞ்சிடும். அதுல முதலாவது வகை இருக்குது இல்லையா, பாராட்டப்படுகின்ற அறிவு இருக்குது இல்லையா, அந்த பாராட்டப்படுகின்ற அறிவு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனித வாழ்விற்கு தேவையான இன்றியமையாத விஷயங்களை கொண்ட அறிவு, இது பாராட்டப்படுகின்ற அறிவு. உதாரணத்துக்கு சொல்றாங்க, விவசாயம், உணவு தேவை இருக்குது, அதனால விவசாய அறிவு, நெசவு தொழில், மருத்துவ தொழில், கணிதம், விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், இவைகள் அனைத்துமே பாராட்டப்படுகின்ற வகை. இது ஃபர்ல் கிஃபாயா. இது ஃபர்ல் கிஃபாயா அப்படின்னா, சமூகத்தில் சிலராவது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்த பொது அறிவு ஏன் பாராட்டப்படுகின்ற அறிவுன்னு சொல்லப்படுது, ஏன் இது ஃபர்ல் கிஃபாயா என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது சம்பந்தமாகவே நிறைய சொல்றாங்க. ஏன் இதை பாராட்டப்படுகின்ற அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய தேவை இல்லாமல் மனித சமூகத்தினுடைய நகர்வே கிடையாது. மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உணவில்லாமல் மனிதன் வாழ முடியாது. மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உடை இல்லாமல் மனிதன் வாழல. மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நோய் நொடி இருந்துச்சு, அதுக்கு மருத்துவ தேவை இருந்துச்சு. அப்போ இமாம் அவங்க அழகா சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நோயை படைக்கும் போதே அதற்கான மருந்தையும் படைத்திருக்கிறான். அந்த மருந்து எது என்பதை கண்டறிவதற்கான அறிவு என்பது இன்றியமையாத அறிவு.
அப்ப பாராட்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனித வாழ்வு என்பது இந்த தேவைகளின் அடிப்படையில் தான் சுழல்கிறது. இது இல்லை அப்படின்னு சொன்னா மனிதன் சிரமத்திற்கு ஆளாகி விடுவான். அதனால மனித வாழ்விற்கு மிகவும் தேவையான அறிவாக இருக்கிறதுனால இது பாராட்டப்படுகின்ற அறிவு என்பதாக நாம சொல்றோம். இன்னொரு காரணம் ஒண்ணு சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனை அழிவிலிருந்து தடுக்கக்கூடிய அறிவு நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய அறிவு தான். நம்ம சொன்ன எல்லாமே மனிதனை அழிவிலிருந்து தடுக்குது இல்லையா? அப்ப மனிதனை அழிவிலிருந்து தடுக்கக்கூடிய எல்லா அறிவுமே பாராட்டப்படுகின்ற அறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நேரடியாக போதிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் இதை அனுமதித்தும் வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக மருத்துவத்தை பத்தி நமக்கு பாடம் நடத்தல, நேரடியாக எப்படி விவசாயம் செய்யறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக இவைகளை போதிக்கவில்லை என்று சொன்னாலும் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதோடு தொடர்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது பாராட்டப்பட வேண்டிய அறிவுதான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. போர் கவசங்கள் செஞ்சது முதல்ல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு இரும்பை உருக்கி அதை பயன்பாட்டு பொருள்களாக ஆக்கக்கூடிய அறிவை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான். இந்த மாதிரி நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பொது அறிவை கொடுத்திருந்தான். காரணம் என்னன்னா, மனித வாழ்விற்கு இந்த பொது அறிவு தேவை. அதை மார்க்கம் நேரடியாக போதிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை வலியுறுத்தவே செய்கிறது, அதை பாராட்டவே செய்கிறது. அதனால இது பாராட்டிற்குரிய அறிவு அப்படின்னு சொல்லி இதை நம்ம அதனாலதான் சொல்றோம். இதை கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லி நாம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் இந்த அறிவை பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியமற்றது. எல்லாருமே டாக்டரா இருக்க முடியாது, சில பேர் தான் டாக்டரா இருக்க முடியும் இல்லையா? எல்லாருமே விவசாயியா இருக்க முடியாது, சிலர் தான் விவசாயியாக இருக்க முடியும். எல்லாருமே நெசவு தொழிலாளியாக இருக்க முடியாது, சிலர் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? கணித மேதையாக எல்லாருமே இருக்க முடியாது, அறிவியல் தொழில்நுட்ப ஞானம் உள்ளவங்க எல்லாருமே இருக்க முடியாது. அப்போ இதை ஏன் நம்ம ஃபர்லு ஐனுன்னு சொல்லல? ஆனா மார்க்க அறிவுல ஃபர்லு ஐனுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம போன வாரத்துல ஃபுல்லா அதான் சொன்னோம். என்ன? அல்லாஹ்வை பற்றிய அறிவு, மறுமையை பற்றிய அறிவு, ஹலால் ஹராமை பற்றிய அறிவு, வணக்க வழிபாடுகள் குறித்த அறிவு, இது எல்லாமே ஃபர்லு ஐன், ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனா இந்த பொது அறிவுல ஃபர்லு ஐனே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் டாக்டரா இருக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் விவசாயியா இருக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் அறிவியல் நுட்பம் உள்ளவங்க இருக்க முடியாது. அதனால தான் இதை ஃபர்லு கிஃபாயா என்பதாக நாம சொல்றோம். பாராட்டப்படுவது ஏன், ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லப்படுவது ஏன், அதுக்கு உண்டான காரணத்தை சொல்றாங்க. இந்த பாராட்டப்படுகின்ற அறிவுன்னு சொல்லி நம்ம எதை சொல்றோமோ இதுவெல்லாம் நல்வழியில் பயன்படுத்தப்படும் போது அது நன்மைக்குரியதாகவும் ஆகிவிடுகிறது. ஒரு விவசாயி தன்னுடைய தொழில் அறிவை கொண்டு மக்களுக்கு பலனளிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மருத்துவர் தன்னுடைய அறிவை கொண்டு மக்களுக்கு பலனளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வெறும் பொது அறிவு ஃபர்லு கிஃபாயா அப்படிங்கிற எல்லையை தாண்டி நாளை மறுமையில் நற்கூலி வழங்கப்படுகிறது. அதையும் இமாம் அவங்க சொல்றாங்க. இவரே இந்த காரியத்தை கொண்டு அவர் மக்களுக்கு பலனளிக்கும் வரை அவர் நற்காரியம் செய்யக்கூடியவராகவே கருதப்படுகிறார். சரிங்களா? ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அனுமதிக்கப்பட்ட அறிவு. இமாம் அவங்க சொல்ற உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கவிதை எழுதுவது, வரலாறு எழுதுவது, சிறுகதை எழுதுவது, பெயிண்டிங்கு, ஆர்ட், இதெல்லாமே அனுமதிக்கப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஃபர்லு கிஃபாயா இல்ல. ஏன் நம்ம இதை அனுமதிக்கப்பட்ட அறிவுன்னு நம்ம சொல்றோம், ஏன் இது நம்ம ஃபர்லு கிஃபாயா இல்ல அப்படின்னு சொல்றோன்றதுக்கு உண்டான ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவைகள் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்வே அழிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. எது? கவிதை எழுதுவது, வரலாறுகள் எழுதுவது, சிறு கதைகள் எழுதுவது, ஆர்ட், பெயிண்டிங்கு, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா மனித சமுதாயம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ மனிதன் எதை அவசியமாக கொண்டிருக்கிறானோ அவைகள் ஃபர்லு கிஃபாயா. எவைகளை விட்டு மனிதனால் தேவையற்று இருக்க முடியுமோ அந்த அறிவு இரண்டாம் வகை அறிவு, அனுமதி. அதாவது கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல, இது அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான். ஒருத்தர் கவிதை எழுதலாம், ஒருத்தர் கதை எழுதலாம், ஒருத்தர் பெயிண்டிங் பண்ணலாம், இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தான். மார்க்கத்துல இது தவறு கிடையாது. ஆனா இது இல்லாமல் மனித சமுதாயத்தால் வாழ முடியும், இது அவசியம் என்று சொல்ல முடியாது. இது இல்லாம வாழ முடியும் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ஃபர்லு கிஃபாயா இல்லைன்றது வந்துடும் இல்லையா? கட்டாயம் சிலராவது மருத்துவம் படித்தவர்கள் வேணும்னு சொல்லலாம், ஆனால் கட்டாயம் சிலராவது கவிதை எழுதக்கூடியவர்கள் வேண்டும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அனுமதிக்கப்பட்ட அறிவு, இந்த அறிவை பொறுத்தவரை இது ஃபர்லு கிஃபாயா கிடையாது. யாருமே இந்த அறிவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மொத்த சமுதாயமும் குற்றவாளியாக ஆயிரும் சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அனுமதிக்கப்பட்ட இரண்டாவது வகையை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்லு கிஃபாயா அல்ல.
இதுலயும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கவிதை எழுதக்கூடிய ஒருத்தர் அந்த கவிதையின் மூலமாக நல்லுணர்வுகளை தூண்டுகிறார், வரலாற்றின் மூலமாக நல்ல படிப்பினைகளை தருகிறார், சிறுகதைகளின் மூலமாக ஒரு சிறந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவரும் நன்மைக்குரிய காரியத்தை செய்தவராகவே ஆகுவார் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இது புரியுதா? இதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தீய உணர்வுகளை தூண்டக்கூடிய கவிதையாகவோ தீய விஷயங்களை பரப்பக்கூடிய வரலாறாகவோ இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் குற்றவாளியாக ஆயிடுவார். மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, இது பழிப்பிற்குரிய அறிவு. இதை பொறுத்த வரைக்கும் தவிர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேளிக்கை சம்பந்தப்பட்ட அறிவு, சூதாட்டம் சம்பந்தப்பட்ட அறிவு, சூனியம் சம்பந்தப்பட்ட அறிவு, இசை சம்பந்தப்பட்ட அறிவு, எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு அறிவுன்னு ஒண்ணு தேவை தானே. அப்ப இசை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அறிவு தேவைதான். சூனியம் அதற்கும் ஒரு அறிவு தேவைதான். சூதாட்டம் அதுக்கும் ஒரு அறிவு தேவைதான். கேளிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கேளிக்கைகள் சம்பந்தப்பட்ட அறிவு இன்னைக்கு பெரிய அளவிலான அறிவே தேவைப்படுது. எதுக்கு? இந்த கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய அறிவிலான விசாலமான அறிவே தேவைப்படுது இல்லையா? இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இது பழிக்கப்படுகின்ற அறிவு, மூன்றாவது வகை சார்ந்தது. இதை பொறுத்தவரை இதை கற்காமல் தேடாமல் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. சரி, அறிவுங்கிறது ரெண்டு வகை. ஒன்று மார்க் அறிவு, இன்னொன்று பொது அறிவு. மார்க் அறிவுல தான் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஃபர்ல் ஐனும் இருக்கு, சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஃபர்ல் கிஃபாயாவும் இருக்கு. ஆனா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஃபர்ல் ஐனு கிடையாது, ஃபர்ல் கிஃபாயா தான் இருக்குது. அந்த ஃபர்ல் கிஃபாயான்னு சொன்னா பொது அறிவுன்னு எதெல்லாம் சொல்றோமோ எல்லாமே ஃபர்ல் கிஃபாயா கிடையாது. அதுல மூன்று வகையான அறிவு. அதுல எந்த அறிவு பாராட்டப்படுகின்ற அறிவோ அவைகளை கற்றுக்கொள்வது ஃபர்ல் கிஃபாயா, எவைகள் அனுமதிக்கப்பட்ட அறிவோ அதை கற்றுக்கொள்வது ஃபர்ல் கிஃபாயா கிடையாது. சிறந்தது, நல்லது. மூன்றாவது, எது பழிப்பிற்குரிய அறிவோ அதை கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக சொல்லிடுறாங்க. அதற்கான காரணத்தை சொல்லிட்டாங்க இல்லையா? இது புரியுது இல்லையா? ரைட். இப்ப மார்க் அறிவுல எது ஃபர்ல் கிஃபாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொது அறிவுல எப்படி மூணு வகை இருந்துச்சோ அந்த மாதிரி மார்க்க கல்வியை பொறுத்தவரை அதில் மூன்று வகை இல்லை, ஒரே வகை தான். என்ன வகை? மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பாராட்டப்படுகின்ற அறிவு தான், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? மார்க்க கல்வி என்று நாம எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக போதிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மார்க்க அறிவு. சரிங்களா? இதை கற்றுக்கொள்வது பாராட்டிற்குரியது. மார்க்க கல்வி என்பது 4 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. 4 விஷயத்தை குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்னா நமக்கு தெரியும், ஹதீஸ்னா நமக்கு தெரியும். இஜ்மா அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் ஒருமித்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு பேர் இஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது கியாஸ் அப்படின்னு சொன்னா இமாம்கள் ஆய்வு செய்து எந்த சட்டத்தை சொல்றாங்களோ அதுக்கு கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம் அவங்க கியாஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல, ஆசார்னு சொல்றாங்க. சஹாபாக்களினுடைய நடைமுறை வாழ்க்கை ஆசார்னு சொல்றாங்க. இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டதுதான் மார்க்க கல்வி. குர்ஆன் தான் மார்க்க கல்வி அப்படிங்கிறதுல யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்து தான் மார்க்க கல்வி அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. சஹாபாக்களினுடைய ஒருமித்த கருத்து ஏன் மார்க்கமாக கொள்ளப்படுகிறது, சஹாபாக்களினுடைய நடைமுறை வாழ்க்கை ஏன் மார்க்கமாக கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பிந்தைய அறிஞர்களை பொறுத்தவரை அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையையும் குர்ஆனுடைய வார்த்தையை மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சஹாபாக்களால் மட்டும்தான் அந்த வார்த்தை எந்த சூழலில் சொல்லப்பட்டது, போதிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே சஹாபாக்களினுடைய ஒருமித்த கருத்து என்பது மார்க்க கல்வியினுடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதாக சொல்றாங்க. இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய ஆர்வமும், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்ச மாதிரி அதுக்கு பின்னாடி உள்ளவங்களால நேசிக்க முடியாது. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிய அந்த சூழலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொன்ன அந்த சூழலையும் அறிந்தவர்கள் சஹாபாக்களே. அதனால குர்ஆன் ஹதீஸிற்கு மிக தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் சஹாபாக்களுக்கு தான் உண்டு. அதனால சஹாபாக்களினுடைய ஒருமித்த கருத்தும் சஹாபாக்களுடைய வாழ்வியல் நடைமுறையும் மார்க்க கல்வியினுடைய அடிப்படையாக பிந்தைய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. இது நமக்கு தெளிவா புரியுது, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, ஆசார், இந்த 4 விஷயங்களையும் கற்றுக்கொள்வது ஃபர்ல் கிஃபாயா. இந்த 4 விஷயத்தை அடிப்படையாக கொண்டு
சில அறிவு மேலதிகமாக தேவைப்படுகிறது. அந்த அறிவை பெற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலதிகமான அறிவு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கோபமுற்று இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குவது கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, இதை அடிப்படையாக கொண்டு கூடுதல் நிபந்தனைகளை அறிஞர்கள் தொகுக்கிறாங்க. ஒரு நீதிபதி கோபமாக இருக்கும் போதும் தீர்ப்பு வழங்கக்கூடாது, விரோதம் கொண்டிருக்கும் ஒருவர் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடாது, பொறாமை கொண்டவராக இருக்கும் போது தீர்ப்பு வழங்கக்கூடாது, பசித்திருக்கும் நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது, நோயுற்றிருக்கும் நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு இவங்க நிபந்தனைகளை கூடுதலாக வகுக்கிறாங்க. உதாரணம் புரியுது இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயுற்ற ஒருவர் தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு சொல்லல, பசித்திருக்கும் ஒருவர் தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு சொல்லல, கோபமாக இருக்கிற நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு, அந்த காரணம் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுமோ அப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று கூடுதல் தகவல்களை, சட்டத்தை வகுக்கக்கூடியவர்கள் அறிஞர்கள் இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கோபமாக இருக்கிற நிலையில ஒருத்தர் தீர்ப்பு சொன்னார்னு சொன்னா அவர் தன்னுடைய உணர்விற்கு அடிமையாகி விடுவார். எனவே நேர்மையான தீர்ப்பு வழங்க முடியாது. அப்ப உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய தீர்ப்பு அமையுமே தவிர நேர்மையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு அமையாது என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கோபமாக இருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்பதாக சொன்னாங்க. அப்ப சட்ட வல்லுநர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பசித்திருக்கக்கூடிய நிலையிலையும் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, பசி என்கின்ற உணர்வு வெளிப்பட்டுறலாம், அது நேர்மையான தீர்ப்பை பாதிக்கலாம். நோயுற்ற நிலையில் ஒருவர் தீர்ப்பு வழங்கக்கூடாது, ஏன்? அந்த நோய் நேர்மையாக தீர்ப்பு வழங்குவதை தடுத்து விடலாம். அதே மாதிரி விரோதம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரின் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடாது, பொறாமை கொண்டிருக்கும் நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை அடிப்படையாக கொண்டு கூடுதலான அறிவு, இதெல்லாம் கூடுதலான அறிவு. இன்னொரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல போதை தடுக்கப்பட்டுச்சு, மது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல போதையாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊற வைத்த பழச்சாறு தான். பேரிச்சம்பழம், திராட்சம்பழத்தை ஊற வச்சு நீண்ட நாள் ஆனதுக்கு அப்புறம் அதை குடிப்பாங்க. அது அவர்களுக்கு ஒரு விதமான போதையை தரும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒயின். ஆனா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒயினுமே பேரிச்சம்பழத்தையும் திராட்சம்பழத்தையும் ஊற வச்சு தான் தயார் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா இந்த காலத்துல குடிக்கிற அமைப்பே இல்லை, போதைக்கு டேப்லெட் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு போதைக்கு இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல போதைக்கு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, போதைக்கு டேப்லெட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஒயின் எப்படி தயாரிக்கிறாங்களோ அந்த அமைப்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல கிடையாது. இப்படி இருக்கும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? குர்ஆன் மது ஹராம்னு சொல்லி இருக்குது இல்லையா? இப்ப மது அப்படின்னு சொன்னா ஒயின் மட்டும் கிடையாது, போதையை தரக்கூடிய டேப்லெட்டும் ஹராம், போதையை தரக்கூடிய இன்ஜெக்ஷனும் ஹராம். அப்ப குர்ஆனுடைய அறிவை பெறுவது, ஹதீஸினுடைய அறிவை பெறுவது அப்படின்னு நிப்பாட்டிக்காம குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து மனித வாழ்விற்கு எந்த அறிவெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லா அறிவுமே கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு அறிவு குர்ஆன் ஹதீஸ் அதை தேடுவதற்கு அவசியமாக இருக்குமானால் அந்த அறிவை பெற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா. ஆனால் அந்த அறிவை பொதுவாக கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்மை கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொன்னா, அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு எவைகளெல்லாம் உபகரணங்களாக இருக்குமோ அவைகளை கற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா தான். ஆனால் மார்க்க அறிவை தேடுவதற்கு நோக்கமாக இல்லாமல் உபகரணங்களை மட்டும் கற்றுக்கொள்வதை ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் சொல்றாங்க அழகா. என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மொழி அறிவு தேவை, ஹதீஸை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மொழி அறிவு தேவை, எழுத்தறிவு தேவை, படிப்பறிவு தேவை. இதுவெல்லாம் இல்மை கற்றுக்கொள்வதற்கு உபகரணங்களாக இருக்கு. அப்போ எழுத்தறிவு, படிப்பறிவு, மொழி அறிவு ஃபர்லு கிஃபாயாவாக ஆயிரும். மொழி அறிவு ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு பொதுவாக சொல்ல மாட்டான். யார் இந்த மொழி அறிவை கொண்டு இல்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அது ஃபர்லு கிஃபாயா. யார் இதை கொண்டு இல்மை தேடாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு அது ஃபர்லு கிஃபாயா என்று நாம சொல்ல மாட்டோம். அதை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த இல்ம் இருக்குது இல்லையா, இந்த இல்மை போதிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்தறிவும் படிப்பறிவுமே தேவைப்படலை, மொழி அறிவு தேவைப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு எழுத்தறிவு தேவைப்படலை, படிப்பறிவு தேவைப்படலை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்த காரணத்தினால
அவர்களுக்கு எழுத தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்போ யாருக்கு அது தேவைப்படுகிறதோ, இல்மை கற்றுக்கொள்வதற்கு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவருக்கு அதை கற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா. இது உதாரணத்துக்கு தான் மொழி அறிவை சொல்றாங்க. இல்மை கற்றுக்கொள்வதற்கு எந்த அறிவெல்லாம் தேவையோ அந்த அறிவை தெரிந்து கொள்வதும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நபி அவர்களால் தான் கூறப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமாகிற காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட அறிவை பெறுவதும் அவசியமாகிறது. அப்ப எதை கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயாவோ அதை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு எந்த அறிவெல்லாம் தேவைப்படுகிறதோ அனைத்தை கற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அந்த மொழி அறிவை சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஆய்வு அறிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க, சகாபாக்கள் சொன்னதாக அதற்கு பிறகுள்ளவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொன்னதாக அதற்கு பிறகுள்ளவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை உறுதி செய்வதற்கு என்னென்ன ஆய்வுகள் தேவைப்படுகிறதோ, என்னென்ன அறிவு தேவைப்படுகிறதோ அனைத்து ஆய்வுகளையும் அனைத்து அறிவையும் பெற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா என்பதாக சொல்றாங்க. அறிவு இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று உள்ளம் சார்ந்த அறிவு, வெளிப்படையான அறிவுன்னு ரெண்டு பிரிக்கிறாங்க. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, ஆசார் இந்த நான்கை அடிப்படையாக கொண்டு என்னென்ன இல்முகள் எல்லாம் போதிக்கப்படுகிறதோ, பரப்பப்படுகிறதோ, தெளிவுபடுத்தப்படுகிறதோ, பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படுகிறதோ அவர்கள் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்ம ரீதியிலான கல்வி அறிவு குறித்து நாம பின்னாடி தெளிவுபடுத்துவோம். ஆனா இவர்கள் உலகியல் வாழ்வு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தான் பிரித்து எடுப்பார்களே தவிர உள்ளம் சார்ந்து இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித இயல்பு ஒண்ணு சொல்றாங்க. என்ன மனித இயல்பு அப்படின்னு சொன்னா, மறுமையை நோக்கமாக கொண்டுதான் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கணும். ஆனா மனிதன் மறுமையை முழுமையாக நோக்கமாக கொண்டு செயல்படுவதில்லை. ஒரு காலத்திலும் அப்படி மக்கள் வாழ்ந்ததில்லை. மறுமையை நோக்கமாக கொண்டே மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்குமானால் நீதிமன்றமே தேவையில்லை. ஆனா எல்லா காலத்திலும் நீதிமன்றங்கள் இருந்தது, எல்லா காலத்திலும் பிரச்சனைகள் இருந்தது. அப்படின்னா என்னன்னா அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் மறுமையை மையமாக கொண்டு செயல்படலன்னு அர்த்தம். அப்போ மறுமையை நோக்கமாக கொள்ளாமலும் மனிதன் செயல்படுவான். அப்படி செயல்படும் போது அவனுடைய வெளிப்படையான பிரச்சனைகள் சார்ந்த சட்டங்களை தான் சொல்ல முடியுமே தவிர அவனுடைய உள்ளத்தில் மறுமை நோக்கமாக இருக்கிறதா இல்லையா என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எனவே அது குறித்து இந்த அறிஞர்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கு, களிமாவை சொல்லிட்டா வாழ்றது பெட்டர் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாருன்னு வச்சுக்குவோம். இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் களிமா சொல்லாதவர்கள் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது, அப்படி ஒரு அடிப்படை கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் இப்படி நினைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உயிரையும் உடமையையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த களிமாவை சொன்னால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கருதுறார். ஒருத்தர் கருதி அந்த களிமாவை சொன்னார்னு சொன்னா இந்த அறிஞர்களை பொறுத்தவரை அவர் முஸ்லீம். புரியுதுங்களா? உள்ளத்துல அவர் மறுமை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் சரி, அவருடைய உள்ளத்துல என்ன எண்ணுறார் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு இவங்க சட்டம் சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணமா ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அவர் நோன்பு வச்சிருந்தாரா, அவர் நோன்பாளி, அவ்வளவுதான். நோன்பே வைக்காத நிலையில அவர் இருந்ததை விட நோன்பு வச்சுக்கிட்டு அதிகமா பாவம் செய்யறாருன்னு வச்சுங்களேன், அவர் நோன்பாளின்னு தான் சொல்லுவாங்க, சட்டப்படி பார்த்தோம்னு சொன்னா. மனித வாழ்க்கைக்கு இந்த சட்ட திட்டங்கள் தேவை. இந்த சட்ட திட்டங்கள் தேவை அப்படிங்கிறதுனால இந்த சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது ஃபர்லு கிஃபாயா. இதை சமூகத்தில் சிலராவது கட்டாயம் கற்றிருக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை வெளிப்படையான சட்ட திட்டங்களை சொன்ன அந்த அறிஞர்கள் அத்துணை பேரும் ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவே இருந்தார்கள் என்பது தனி சிறப்பு. என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்களோ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவங்களோ, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களோ, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவங்களோ, இவங்க ரொம்ப பிரபலமானவங்க, நமக்கு தெரியும். இது இல்லாமல் நிறைய அறிஞர்கள், சட்ட மேதைகள் இருந்தாங்க. இவர்கள் அத்துணை பேருமே நல்ல ஆத்ம ஞானம் உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. மறுமையை முழுக்க முழுக்க நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் சொன்ன சட்டம் இருக்குதே, வெளிப்படையான வாழ்வியல் நடைமுறைகளை வைத்துத்தான் சட்டம் இருக்குமே தவிர அவர்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு சட்டங்கள் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்லிட்டு, நாம் இந்த நால்வர் குறித்த வரலாறுகளை சொன்னால் அவர்கள் எப்படி பேணுதலுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு இந்த 4 இமாம்களுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்திலிருந்து இமாம் அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் இமாம் அபு ஹனீஃபா அவங்க, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா, இந்த 4 பேரை சொல்லாம மார்க்க இல்மு குறித்து நம்ம சொல்ல முடியாது. ஆக சுருக்கமா சொல்றதா இருந்தா அப்படின்னா, அறிவு 2 வகை. ஒன்று மார்க்க அறிவு, இன்னொன்று பொது அறிவு. மார்க்க அறிவுல தான் ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா இருக்கு.
பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஃபர்லு ஐன் கிடையாது, ஃபர்லு கிஃபாயா மட்டும்தான். அப்பவும் பொது அறிவு எல்லாமே ஃபர்லு கிஃபாயான்னு சொல்ல முடியாது. அது 3 வகைப்படும். அந்த 3 வகையில முதலாவது வகை பாராட்டுக்குரிய அறிவு, இரண்டாவது வகை அனுமதிக்கப்பட்ட அறிவு, மூன்றாவது வகை பழிக்கப்படுகின்ற அறிவு. பாராட்டுக்குரிய அறிவு நம்ம சொல்றோமே, அது மட்டும்தான் ஃபர்லு கிஃபாயா. அனுமதிக்கப்பட்ட அறிவு இருக்குது, அது ஃபர்லு கிஃபாயா கிடையாது. பழித்து பேசப்படுகின்ற அறிவு இருக்குது, அதை தவிர்ந்திருப்பது தான் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, பாராட்டுக்குரிய அறிவு ஏன் ஃபர்லு கிஃபாயா என்று சொன்னால், ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்வது என்பது சாத்தியமில்லை. அதனால் அதை ஃபர்லு ஐன் என்று சொல்ல முடியாது. பாராட்டுக்குரிய அறிவு என்று நாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த அறிவு இல்லாமல் மனித வாழ்க்கை என்பது சிறப்பாக அமைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மார்க்க கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எதுவெல்லாம் போதிக்கப்பட்டதோ அனைத்தும் மார்க்க கல்விதான். மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பாராட்டப்படுகின்ற வகை மட்டும்தான் இருக்குது. அந்த மார்க்க அறிவு அப்படிங்கிறது 4 அடிப்படையாக கொண்டது. ஒன்று குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது சஹாபாக்களினுடைய ஒருமித்த கருத்து என்று சொல்லப்படுகின்ற இஜ்மா, 4வது சஹாபாக்களினுடைய வாழ்வியல் நடைமுறை என்று சொல்லப்படுகின்ற ஆசார். இந்த 4 அடிப்படையாக கொண்டுதான் இந்த மார்க்க அறிவு. இந்த 4 தெளிவான முறையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சில கூடுதல் அறிவு தேவைப்படுகிறது. எந்த ஹதீஸ் எந்த தரத்தில் உள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்களா என்கின்ற ஆய்வு அறிவு நமக்கு தேவை. அப்ப அதை கற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயாவாக ஆகிறது. அதே மாதிரி இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு மொழி அறிவு அவசியமாக இருக்கிற காரணத்தினால் மொழி அறிவை கற்றுக்கொள்வதும் ஃபர்லு கிஃபாயா. அதனால மொழி அறிவை கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயான்னு ஜெனரலா நம்ம சொல்ல முடியாது. இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் மொழியை கற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு தான் அது ஃபர்லு கிஃபாயாவை தவிர, இல்முக்காக வேண்டி மொழியை கற்காதவருக்கு அது பொது அறிவினுடைய 2வது வகையான அனுமதிக்கப்பட்ட அறிவுல மொழி அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? வாழ்வியல் நடைமுறைக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளையும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, ஆசாரை அடிப்படையாக கொண்டு பெறப்படுகின்ற அனைத்து அறிவுகளுமே ஃபர்லு கிஃபாயா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்த அறிவு இல்ல, வெளிப்படையான நடைமுறை சம்பந்தப்பட்ட அறிவு தான். ஏன்னு சொன்னா இவர்கள் உள்ளத்தில் ஊடுருவி உள்ளத்துல எந்த அளவுக்கு இஹ்லாஸோட செய்றார் அப்படிங்கறத அடிப்படையாக வைத்து பேச மாட்டாங்க. வெளிப்படையான அசைவுகள், வெளிப்படையான செயல்பாடுகளை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு மார்க்கம் சொன்ன சட்ட மேதைகள் அத்துணை பேருமே ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் மறுமையை அடிப்படையாக கொண்ட தூய்மையான மக்களாகவும் இருந்தார்கள் என்பது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்பதாக சொல்லிட்டு, அந்த 4 இமாம்கள் குறித்து வரலாறுகளை சொல்றாங்க. முழு வரலாறு இல்ல, சுருக்கம் தேவையான அளவிற்கான வரலாறை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. புரியுது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்க அறிவை தெளிவாக பெற்று அதை கொண்டு இம்மையில் மறுமை இரண்டிலும் பலன் பெறக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.